வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாற்று கட்சிக்கு தாவும் தமிழக வெற்றி கழகத்தின் 10 எம்எல்ஏக்கள். இதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா எங்கேயும் விட்டு போகாது. மாற்று கட்சியில 10 எம்எல்ஏக்கள் தாவறாங்கன்னா எந்த கட்சிக்கு தாவறாங்க? சரி, இந்த செய்தி உண்மைதானா, பரபரப்புக்காக பேசப்படுகிறதா? எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்பாக அவருடைய யூடியூப் சேனல்ல இந்த விஷயம் தொடர்பாக பேசினார். நெறியாளரை பொறுத்த வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அதிமுகவிலிருந்து வரிசையாக ஆட்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகால போய் இணைகின்றார்களே. அடுத்தது விஜயபாஸ்கர் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். விஜய் இடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கின்றார். கட்சிக்காரங்களுடன் விஜயபாஸ்கர் அவர்களும் தவேகால தான் போய் சேர போறாரு. திமுக கிட்ட முயற்சி பண்ணாரு, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த புகலிடம் தவேகா தான். இப்படி பதவி ராஜினாமா பண்ணிட்டு தவேகாவுக்கு போறது சரியான முன்னுதாரணமா? அரசியல்ல விஜய் அவர்களுக்கு இது ஒரு கரும் புள்ளியா இருக்காதா? எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் அதிமுக ஆளை தூக்குறாரு? அவருக்கு யாரும் சரியான அறிவுரை வழங்க மாட்டாங்களா அப்படின்னு நெறியாளர் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே கிட்ட கேள்வி கேட்பார். அதுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, அதிமுக இருக்கிறவங்க தலைமை மீது பழி போட்டுட்டு தங்களுடைய பிசினஸுக்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அங்க போறாங்க. ஆனா அவங்க சொல்றது நியாயம் கிடையாதுங்க. ஏன்னா வேட்பாளராக அங்க நிக்க வச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். நீ தான் வெற்றி பெறுவே என்பதை எடப்பாடி பழனிசாமி கணித்தாரு. அப்போ ஒரு நல்ல தலைமை இல்லையா? உனக்காக கட்சிக்காரன் வேலை செய்ய சொல்லி உனக்கு நம்பிக்கைக்குரியவனை உன்னா கூட நியமிச்சாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமை இல்லையா? எவ்வளவு காசு கொடுத்தா அந்த தொகுதியில் நீ வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு காசு கொடுப்பதற்கும் கட்சிக்காரனை போய் வேலை பாடுறா என்று உசுப்பி விட்டதும் அதே எடப்பாடி பழனிசாமி தானே? இல்ல இவனுக்கு ரெட்டலையை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கையெழுத்த போட்டு ரெட்டலை கொடுத்ததுனால தானே அந்த ரெட்டலைக்கான வாக்கை பெற்றுத்தானே நீ வெற்றி பெற்றிருக்க. அடா பூத்துல அதிமுக தொண்டன் இருப்பான். அப்போ தவேகா காரணம் திமுக காரணம் செம்ம சண்டை போடுவான், அடிப்பான், உதைப்பான், ரத்தம் வரும். அப்போ அந்த வேட்பாளருக்காக ரத்தம் சிந்தனது வேட்பாளரா இல்ல அடிமட்ட தொண்டனா? அப்ப அந்த வேர்வையை மதிச்சாங்களா? அந்த ரத்தத்தை மதிச்சாங்களா? சோ கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய உழைப்பை மதிக்காத இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏயா, இதே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தான் 7 வருஷமா ஏத்துக்கிட்டீங்க. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இன்னைக்கு அதிகாரமானது வேற ஒரு கட்சியில கிடைக்குதுன்னு சொன்ன பிறகு வெற்றி பெற்று 1 மாதம் கூட ஆகல. எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி வேஷ்டியை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போறது தவறான முன்னுதாரணம். இத எந்த கட்சிக்காரங்க செய்யவே கூடாது. உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீ நினைக்காத. அதிமுக தான் இந்த இடத்துல ஆள வேண்டும் என்றுதான் அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த தொகுதியில தவேகா போட்டி போடுது. அப்ப அந்த தொகுதி மக்கள் தவேகா வேண்டாம் என்று நிராகரிச்சாங்களா? நிராகரிச்சாங்க. திமுக நின்றதா? திமுக நின்றது. அப்ப திமுக வேண்டாம் என்று நிராகரிச்சாங்களா? நிராகரிச்சாங்க. இப்படி மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க தவேகா வேண்டாம், திமுக வேண்டாம் என்று நிராகரித்த ஒரு கட்சியில போய் அதிமுக தான் வேண்டும் என்று அதிகப்படியான மக்கள் விருப்பப்பட்டு உனக்கு ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த மக்களுடைய எண்ணத்தை எல்லாம் புரிந்து கொள்ளாம நீ மாற்று கட்சியில போய் சேர்றனா, முதல்ல உனக்கு தான் அறிவு இருக்கணும் ஐயா. இடைத்தேர்தல் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு யோசிக்கணும் ஐயா. என்னதான் விஜயே இருந்தாலும் சரி, அதிமுக அடுத்தடுத்த எம்எல்ஏக்களை இழுக்கின்ற பொழுது விஜய்க்கு நல்ல பேர் இருக்குமா? அதனால விஜய் அவர்கள் தவறான முன்னுதாரணத்தை செய்யறாரு. இப்படி ஆட்களை தூக்க கூடாது, இது தப்பு. ஏன்னா அந்த கட்சிக்கு துரோகம் செய்துட்டு வர்றவங்க விஜய் கட்சிக்கு உண்மையாகவே விசுவாசமா இருப்பாங்கன்னு விஜய் அவர்கள் நினைக்கின்றாரா? அதனால இது விஜய் அவர்கள் செய்யக்கூடாது. ஆனா பெரும்பான்மை இல்லை என்ற ஒரே காரணத்தினால எப்படியோ ஒன்று கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக இதெல்லாம் கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்கின்றார்கள். விஜய் அவர்கள் கண்டுக்காம போயிட்டு இருக்கின்றார், கட்சி பலப்படுது என்று சொல்லிவிட்டு. ஆனால் இது கட்சிக்கு உண்மையாகவே பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும்.
தேவையில்லாம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவனால தான் கட்சி பலப்பட போதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இவங்கெல்லாம் இல்லாத போதுதான் தவேகா பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதனால அதிமுக கலந்து வராம்பார், அவனால தான் இந்த கட்சி பலப்படும் என்று நினைப்பதே பாத்தீங்கன்னா ஒரு மாயை, கலை யதார்த்தம் கிடையாது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நிறைய பேசினார். அப்புறம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, உங்களுக்கு அதிர்ச்சி தரம் செய்தி ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார். என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதிமுக இருந்து தானே எம்எல்ஏக்களை தவேகா இழுக்குதுன்னு சொல்றீங்க. ஆனால் தவேகாவில் இருந்து 10 எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்குது ஒரு கட்சி தெரியுமா? அதனால இன்னும் ஒரு மாசம் பொறுத்துங்க, தவேகாவில் 10 எம்எல்ஏக்கள் மாற்று கட்சிக்கு தாவ போறாங்க. கண்டிப்பா இப்போதே நீங்க பிரேக்கிங் நியூஸ் போடலாம், நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தவேகாவில் 10 எம்எல்ஏக்கள் மாற்று கட்சிக்கு தாவ போறாங்க அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சார். இதெல்லாம் பொய்யா இருக்கும். ஏன்னா ஆதாரம் இல்லாம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. இப்ப நெறியாளரை பொறுத்த வரைக்கும் 10 எம்எல்ஏக்கள் தாவ போறாங்கன்னா அது யாரு, எந்த கட்சிக்கு போறாங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. இப்போதைக்கு இந்த தகவலை சொல்ற, நீங்க மனசுல வச்சுக்கீங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருவார். சரி, ஒரு நாள் போச்சு. 2வது நாள் சன் நியூஸை பார்க்கும்போது தவேகாவில் இருந்து 10 எம்எல்ஏக்கள் மாற்று கட்சிக்கு போறாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. நான் அப்பவே நினைச்சுக்கிட்டேன், அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குற இந்த கர்மா சும்மா விடாது விஜய் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் இப்போ விஜய் கட்சியிலும் சரி பெரிய அதிருப்தி குரல்கள் வந்திருக்கிறது. தலைமைய இந்த 10 எம்எல்ஏக்களும் மிரட்டுறாங்களாம். என்ன சொல்லி மிரட்டுறாங்க பார்க்கும்போது, 10 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, தவேகாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களாம். நீங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், நாங்க மாற்று கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு 10 எம்எல்ஏக்கள் வெளிப்படையா சொல்றாங்க. ஆனால் பல எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்றார்கள். ஏன் திடீர்னு கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லும் போது, தேர்தலுக்கு முன்பாக தவேகா ஒரு முடிவெடுக்குது. என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டோம்னா அவங்க மக்களிடையே பாத்தீங்கன்னா அறிமுகமாவாங்க, மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக மாறுவாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலாளரே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாட்டி நாம வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக மக்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு முகத்தை உருவாக்கணும். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலர் போட்டாவோ இல்ல ஒரு மாவட்ட செயலர் போட்டாவோ மீதி இருக்கின்ற 5 தொகுதிக்கு நாம ஆள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தவேகா ஜெயிக்காது, பெருசா மக்கள் செல்வாக்கு எங்க இருக்க போகுது, தவேகா நம்பி எவன் வேட்பாளரா போட்டியிடறதுக்கு வரப்போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கட்சிக்கு நீண்ட காலமாக வேட்பாளராக இருக்கணும்னா மாவட்ட செயலாளர் தான் உருவாக்கணும், அதனால தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தவேகா முடிவு பண்ணாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு. இப்ப தவேகாவில் மாற்று கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. அதே மாதிரி வேட்பாளராகவும் பாத்தீங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க எல்லாம் தவேகா மூலமாக நிறுத்தப்பட்டார்கள். அவங்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். கட்சிக்காக உழைச்சிருக்காங்க தெரியுமா தவேகாவில், விஜய்க்கு ரசிகராக இருந்து அவனுக்குலாம் சீட்டு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தேர்தலில் பணம் செலவு பண்ணணும்ல, அதனால தொண்டனா இருந்து வேலை பார்த்துவேன், ரசிகனா இருந்து வேலை பார்த்துவேன், என்னதான் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கையில காசு இல்லையா, அதனால வேட்பாளராக நிறுத்தல. இப்படி பல இடங்கள்ல நீண்ட நாளாக விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காம வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்ப சீட்டு கொடுத்த உடனே அவங்க எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படி வெற்றி பெற்றவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போய் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, நாங்க எங்க போனாலும் சரி கட்சிக்காரன் எங்களை மதிக்க மாட்டான், மாவட்ட செயலாளர் சொல்லட்டும், மாவட்ட செயலாளர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் சொல்றதா கேட்கிறாங்க. கண்டி எங்க பேச்ச யாருமே கேட்கறது கிடையாது. நாங்க என்ன தவேகாவுடைய உறுப்பினர் இல்லையா, தவேகா எம்எல்ஏ இல்லையா? ஒரு மாவட்டத்துக்கு நீங்க 2 மாவட்ட செயலர் தான் போட்டிருக்கீங்க. அந்த 2 மாவட்ட செயலர் மீதி இருக்கக்கூடிய 4 தொகுதியை எப்படி கவனிப்பார்? அதனால எங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும்னா எங்களை மாவட்ட செயலாளராக மாத்துங்க. யாருமே மதிக்க மாட்டாங்க. அதிமுகவில் வெற்றி பெற்றவர்களாகவும் அமைச்சர்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அவங்களும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் போட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்கட்சியா தான் இருக்கிறோம். அதனால மக்களுடைய செல்வாக்கு பெற்ற என்னையே நீ மாவட்ட செயலாளர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் அவங்க தொகுதியில எங்களை மாவட்ட செயலாளராக போடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல தான் 10 எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்து நாங்க வேற கட்சிக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். எனக்கு தெரிந்து ஒரு யூகமா தான் சொல்றேன்.
அந்த 10 பேரும் அதிமுக வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா வேட்பாளராக கிட்டத்தட்ட 32 பேர் அதிமுகவிலிருந்து வந்தவங்க தான் நிறுத்தினாங்க. அதுல 21 பேர் வெற்றி பெற்றார்கள். அந்த 21 பேர்ல 10 பேராவது அதிமுக விசுவாசம் கொண்டவங்க இருக்க மாட்டாங்களா? என்னங்க, அதனால மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா நம்ம பதவி ராஜினாமா பண்ணுவோம், இல்லைன்னா தனித்தே செயல்படுவோம். இந்த 10 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும். அதனால தைரியமா மிரட்டுறாங்களாம். இப்போ புசியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன், மாற்று கட்சிக்கு போவாதீங்க அப்படின்னு சமாதானம் பேசியிருக்கின்றார்களாம். இது எப்படா நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2 நாள் கட்சிக்காரர்களிடத்துல ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு பனையூர்ல புசியானந்த் அவர்கள். அந்த தருணம் தான் வெடிச்சு கிளம்பி இருக்கு. பல எம்எல்ஏக்கள் பல மீடியாக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வேண்டுமானால், ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ், அதனால விஜயுடைய ஈர்ப்புல எல்லாரும் இருக்கலாம். ஆனா போக போக மக்கள் எதிர்ப்பு அதிகரிக்கும். 2வது எம்எல்ஏ இருந்தா இந்த கட்சியில நமக்கு மதிப்பு இல்லை, 2வது எவனோ சம்பாதிக்கிறான், நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்ற எண்ணமெல்லாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நான் சொல்றேன், இந்த 10 எம்எல்ஏக்களும் அப்படியே மாற்று கட்சிக்கு தாவதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ கூட்டணி கட்சிகளை அரவணைக்கின்ற விஜய் அவர்கள் தன் கட்சிக்காரங்களை அரவணைக்கல. மாற்று கட்சியிலிருந்து வரவங்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கணுமோ அந்த பதவியை கொடுக்குறாரு. ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் சிகப்பு கம்பள வரவேற்பு தருகின்றார். ஆனா சொந்த கட்சிக்காரங்களை கண்டுக்கவே இல்லை. அதனால தவேகாவில் இருந்தும் 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ தாவ ரெடியா இருக்காங்க. சன் நியூஸ்ல இந்த செய்தி வந்தது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் பாருங்க, எந்த மாவட்டத்தில் இருந்து எல்லாம் எம்எல்ஏக்கள் அனிதாவை தயாரா இருக்காங்க கேட்டீங்கன்னா, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் ஏப்பா போயா தவேக்கண்ணா நிரந்தரமா வெற்றி பெற போதேன்னா மாவட்ட செயலர் பதவி கொடுங்கயா, கட்சிக்காரன் மதிக்க மாட்டான்னா கொடுக்க மாட்டாங்க, நான் மாற்று கட்சிக்கு போறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே போர்ப்படி வைத்திருக்கின்றார்களாம். அதனால இன்னைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்றத்திலேயே தெரியும், பல எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக அதிருப்தியாக அமைதியா உட்கார்ந்து இருக்கின்ற போது, பல நலத்திட்டங்களை விஜய் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது மேசையை தட்டாம தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த 10 எம்எல்ஏக்கள் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ விஜய் அவர்களை நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போலுக்குது. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று டிமாண்ட் வச்சு விஜயை நெருக்கடி கொடுக்குற இந்த தருணத்துல சொந்த கட்சிக்காரங்களே 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பது விஜய்க்கு அடைச்ச ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்ற எண்ணத்தை தான் உருவாக்கி இருக்கும். ஏன்னா மனுஷன் சுதந்திரமா இருந்தான், ரொம்ப ஜாலியா இருந்தான், எதை பற்றியும் கவலை கிடையாது. வேலைக்கு போனாலும் போகாவிட்டாலும் இருக்கிற பணத்தை காப்பாத்தினா போதும், இல்ல இருக்கிறத செலவு பண்ணா போதும், அந்த அளவுக்கு ஜாலியா இருந்த மனுஷன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதிமுகவில் இருந்து வர்றவங்க அவங்க விசுவாசமா இருப்பாங்களா என்பதை எல்லாம் தாண்டி வேட்பாளராக நிக்க வச்சு வெற்றி பெற்றவன் 5 வருஷம் நம்மளோட இருப்பானா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஸோ ஊடகமானது தவேகாவுடைய தவறுகளை மிக பெரிதாக போர்ட்ரேட் பண்றாங்க. ஐயோ இந்த ஆட்சி இருந்தா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிடும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. 1 மாதத்திலேயே இந்த அரசாங்கமானது பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை சம்பாதித்திருக்கிறது. அதுலயும் சோசியல் மீடியாவை அதிகம் பார்க்கக்கூடியவங்க தான் விஜய் கட்சிக்காரங்க. இன்னும் சோசியல் மீடியாவில் தவேகாக்கு எதிராக அணிதிரண்டு இருக்கின்றார்கள் அதிமுக காரங்க. அதையெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் 10 எம்எல்ஏக்கள் கூட தவேகாவுக்கு நம்ம சப்போர்ட்டா, பேர்லாம் நாரி போயிட்டுண்டா, போடா வயிறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்து அவங்க பக்கம் தாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா மீண்டும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டாந்தாலும் கொண்டாடும். 6 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டாடலாம். அப்படி கொண்டாந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 20 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கணுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும். விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊழலை ஒழிச்சிட்டோம். 2வது கமிஷனே வாங்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்களே அவங்களே பார்த்தீங்கன்னா எக்காலத்தை கொண்டும் நீங்க லஞ்சம் கொடுக்க கூடாது, டாஸ்மார்க்ல வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய் கட்சிக்கு வேணாம், கவர்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஃப்ரீ என்ற ஒரு நிலையை எடுத்திருக்காரு. அதனால எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணிட்டு சும்மா இருப்பானா? அந்த மாதிரி தருணங்கள்ல என்னடா இது கை நீட்டவே முடியல, திமுக இருந்தா கை நீட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிச்சயமா திமுக அதிமுக பக்கம் தாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. கர்மா எங்கேயும் விட்டு போகாது. 1 மாதத்துக்குள்ளாகவே 10 எம்எல்ஏக்கள் தாவறாங்க, தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைத்திருக்காங்க பதவி கேட்டு என்று சொல்கின்ற போது இந்த ஆட்சி இன்னும் ஆபத்துல தான் இருக்குது அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.